இன்றைக்கி நம்ம அன்னபூர்ணி படத்தில் நயன்தாரா ஃபாரினர்ஸை கொடுத்த மீன் கொழுங்குறை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் போட்டு சின்ன வெங்காயம் 15, பூண்டு 5 பல், இஞ்சி 1 இன்ச்சு, பச்சை மிளகாய் 3 போட்டு நல்லா வணக்கிறதுக்கு அப்புறமேட்டு ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வணங்கினது ஒரு கொத்து புதினா, ஒரு கொத்து மல்லி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கிட்டு ஆற வச்சு அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு கடாயில் பட்டர், அப்புறம் சீரகம், கட் பண்ண சின்ன வெங்காயம் போட்டு வணக்கிட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமேட்டு 300 கிராம் அளவுக்கு வரால் மீன் எடுத்துருக்கேன், அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டம்ளர் அரிசி நான் போட்டிருக்கேன், அதனால் 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். போட்டு மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு 1.5 லெமன் புழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சது 20 நிமிஷம் ஊற வச்ச சீரக சம்பா அரிசியை போட்டு தட்டை போட்டு மூடி வச்சு அடியில் தோசைக்கல் வச்சு 15 நிமிஷம் தம் போட்டு எடுத்தோம்னா உதிரியாக நம்மளோட மீன் கொழுங்குறை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.